திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூதுகவும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். 40 ஆண்டுகளுக்கு முன்பு மூதாட்டி ஒருவரின் 37 ரூபாய் 50 காசை திருடிய ஒருவர் மனம் திருந்தி இலங்கைக்கே சென்று அவரது 3 வாரிசுகளுக்கு தலா 70,000 ரூபாய் என 2,10,000 அளித்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பார்க்கலாம் விரிவாக. கோவை ரத்தினபுரி பகுதிக்கு இலங்கையில் இருந்து குடிபெயர்ந்து வந்தவர் ரஞ்சித். இவர் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு 15 வயதில் இலங்கையில் இருந்தபோது மூதாட்டி ஒருவரின் இல்லத்தில் இருந்த 37 ரூபாய் 50 காசை திருடியுள்ளார். இதன் பிறகு இவரது குடும்பம் தமிழ்நாட்டிற்கு குடிபெயர்ந்து வரவே கேட்டரிங் உட்பட பல தொழில்களை இவர் செய்து வருகிறார். இந்த சூழலில்தான் துன்மார்க்கன் கடன் செலுத்தாமல் போகிறான், நீதிமான் இறங்கி போய் கொடுக்கிறான் என்ற பைபிள் வசனத்தை கேட்டு தனக்குள் மனமாற்றம் ஏற்பட்டதாகவும், இதனாலேயே பழக்கடை முதல் கனரா வங்கி வரை இருந்த ஒட்டுமொத்தமான கடன்களையும் அடைத்த பிறகு மூதாட்டியின் 37 ரூபாய் 50 காசுகள் பணம் பற்றி ஞாபகம் வந்ததாகவும் கூறுகிறார் இலங்கை தமிழரான ரஞ்சித். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமான் இறங்கி போய் கொடுக்குறான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை பார்த்தோன்னா நம்ம எங்கெங்கே கடன் இருக்கோ கொடுக்கணும்னு சின்ன சின்ன கடன் நிறைய இடத்துல இருந்துச்சு. கனரா பேங்கில் வாங்கியிருந்தேன், அது ரொம்ப வருஷம் கொடுக்காமல் இருந்தேன். அப்புறம் ஒரு பெட்டி கடையில் வாங்கி சாப்பிட்ருந்தேன், பழங்களை வாங்கி சாப்பிட்ருந்தேன், அது கொடுக்கல. பாண்டிச்சேரியில் துணி எடுத்திருந்தேன், அது கொடுக்கல. இப்படி ஒருத்தர்கிட்ட 2 லுங்கி வாங்கிட்டு இருந்தேன், அது கொடுக்கல. இதற்காக மூதாட்டியை தேடி இலங்கைக்கு வந்து பார்த்தபோது அவர் இறந்துவிட்டதாக அறிந்து அவரது குடும்பத்தினர் யார் என விசாரித்து அவர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை திருப்பி தலா 70,000 அளித்துவிட்டதாக மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் ரஞ்சித். அவங்களுக்கு கொண்டு கொடுத்துடலான்னு பார்த்தா பாட்டி இல்லை. அப்புறம் பாட்டி வீட்டில் யார் இருக்காங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு 3 பசங்க ஒரு பொண்ணு. நாங்கள் 3 பசங்க அங்கே இருக்காங்க. 3 பசங்களுக்கு வந்து ஆளுக்கு 70,000, அது போக எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு எடுத்துக்கொண்டு அங்கே கொடுத்துட்டு, ஒரு பொண்ணு இங்கே வந்துட்டு அவங்கள இறந்துட்டாங்க, ஹஸ்பண்டை இறந்துட்டாங்க. அவங்களுக்கு 3 பொண்ணு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க பசங்க 3 பேத்தையும் பார்த்து அவங்களுக்கு தீபாவளிக்கு கொடுத்தோம்னா தீபாவளிக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குமேனு தீபாவளிக்கு கொண்டே அவங்களுக்கு அனுப்பிவிட்டு அவங்களுக்கும் கொடுத்து. இலங்கை தமிழரான ரஞ்சித் கோவையில் கேட்டரிங் சர்வீஸ் மற்றும் 2 ஹோட்டல்களுக்கு உரிமையாளராக உள்ளார். சமீபத்தில் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி உள்ளிட்டவைகளை கருத்தில் கொண்டு அந்த பாட்டியிடம் திருடிய பணத்தை திருப்பித் தரப் போயிருந்த ரஞ்சித்தின் மனம் யாருக்கும் வராத ஒன்று. மனம் திருந்திய இவரது செயல் 3 குடும்பத்தினரிடம் மட்டுமின்றி பலருக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவி செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் கார்த்திக்.